இவர் ரைடுக்கு வருகிறார் என்றால் ஒட்டுமொத்த ஆபீஸும் அலறி போய்விடும். தவறுகளை முகத்திற்கு நேராக கேட்கும் தைரியம் கொண்ட இவரை பார்த்தாலே பல அதிகாரிகளுக்கு கால்கள் நடுக்கம் எடுக்கும். எல்லாத்தையும் போட்டோ எடு. ஒண்ணு கூட இன்னும் யூஸ் பண்ணல. டெண்டர்லாம் விட தேவையில்லமா. சுய உதவி குழு கொடுக்கறதுக்கு எதுக்கு டெண்டர்? நீங்க ரெக்வெஸ்ட் மட்டும் பிடி மதிக்கு கொடுத்து எனக்கு காப்பி அனுப்புங்க சார். பெரிய பதவியில் இருந்தாலும் மக்களிடையே எளிமையாக நடக்கும் பண்பு கொண்டவர் இவர். அவர் இல்ல, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்னும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். யார் இந்த டாக்டர் உமா IAS? நாமக்கல் கலெக்டரின் கலக்கல் பின்னணி. இல்லைனாலும் மனு கொடுங்க, கட்டாயம் நாங்க பார்த்து கொடுக்குறோம். சமுதாயத்துல யாரையுமே ஒதுக்க முடியாது. உங்களை கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், என்ன கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், இவருக்கும் சிவப்பு ரத்தம் தான், அவருக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லாரும் மனுஷங்க தான். ஒற்றுமையா நம்ம வாழ்றதுக்கு தான். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் மாற்றம் செய்யப்பட்டு ஆட்சியராக டாக்டர் உமா நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். சுகாதாரத்துறை அதிகாரியாக தொடங்கிய அவரது பயணத்தில் தற்போது முக்கிய மைல்கல்லாக நாமக்கல் மாவட்ட கலெக்டர் பணி வழங்கப்பட்டு உள்ளது. கொரோனா காலத்தில் அசத்திய அவர் மாநில தேர்வு மூலம் IAS அதிகாரியான தேர்வான தமிழ்நாட்டின் முதல் டாக்டர் என்ற பெருமை பெற்றவர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக அவர் முன் சவால்கள் ஏராளமாக இருக்கின்றன. டாக்டர் எஸ். உமா தற்போது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அவர் ஒரு சுகாதார அதிகாரியாக தொடங்கி சுகாதார சேவைகளின் துணை இயக்குனர் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் இணை இயக்குநராக பணியாற்றி உள்ளார். மாநில தேர்வின் கீழ் சிவில் சர்வீஸிற்கு பதவி உயர்வு பெற்ற தமிழகத்தின் முதல் டாக்டர் என்ற பெருமை டாக்டர் உமாவிற்கு உள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையின் போது மாநில அளவில் சென்னையில் வார் ரூமில் படுக்கை மேலாண்மைக்கான கண்காணிப்பு அதிகாரியாக டாக்டர் உமா பணியாற்றினார். மேலும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்குவதற்கான அரசின் ஏற்பாடுகளை அவர் மேற்கொண்டார். அவரது தலைமையின் கீழ் CM.CSS திட்டத்தில் தமிழக அரசின் பங்கு முதல் முறையாக 48% ஆக உயர்ந்தது. அடுத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் உமா IAS அவர்கள். அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். அலுவலகத்திலே உட்கார்ந்து நிர்வாகம் செய்யாம காலை முதல் மாலை வரை கள ஆய்வில் ஃபீல்டு விசிட் மூலமா கண்காணிக்கிற ஆட்சியராக அவர் இருக்கிறார். ஆக உயர்ந்தது. அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகளின் ஹெல்ப்லைன் மற்றும் அழைப்பு மையத்திற்கும் டாக்டர் உமா IAS தலைமை வகித்து இருந்தார். தற்போது அவர் சுகாதார சீர்திருத்த திட்ட இயக்குனர் பதவியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க பணியில் அமர்ந்து கொண்டு வேலையை செய்யாமல் மக்கள் வரி பணத்தை சம்பளமாக சுரண்டி திங்கும் பல பேரை தட்டி கேட்கும் இந்த வீரமங்கை டாக்டர் உமா IAS அவர்கள் பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்.